தூக்கம் குறைந்தால் உடலில் என்ன பாதிப்பு? தினமும் 6 மணி நேரத்திற்கும் குறைவாக தூங்கினால் என்ன நடக்கும்? வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் நிலா அப்டேட்ஸ். ஒரு நாளைக்கு 4 அல்லது 5 மணி நேரம் மட்டுமே தூங்குகிறீர்களா? பரவாயில்லை, பிறகு தூங்கிக்கலாம் என்று நினைக்கிறீர்களா? அந்த ஒரு பழக்கம் உங்கள் மூளை, இதயம், நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் மனநலத்தையே பாதிக்கலாம். தூக்கம் என்பது ஓய்வு மட்டுமல்ல, உடல் தன்னை தானே சரி செய்யும் நேரம். இன்றைக்கு தூக்கம் குறைந்தால் உடலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கின்றன என்பதை தெரிந்து கொள்வோம். தூக்கம் ஏன் அவசியம்? நாம் தூங்கும் நேரத்தில் உடல் அமைதியாக இருப்பது போல தோன்றினாலும் உடலுக்குள் பல முக்கிய பணிகள் நடைபெறுகின்றன. மூளை நாள் முழுவதும் சேகரித்த தகவல்களை ஒழுங்குபடுத்துகிறது. தசைகள் மற்றும் செல்கள் தங்களை புதுப்பித்துக் கொள்கின்றன. நோய் எதிர்ப்பு சக்தி வலுவடைகிறது. ஹார்மோன்கள் சமநிலைப்படுத்தப்படுகின்றன. அதனால் தூக்கத்தை குறைப்பது உடலின் பராமரிப்பு நேரத்தையே குறைப்பது போன்றது. மூளையில் ஏற்படும் பாதிப்புகள். தொடர்ந்து குறைவான தூக்கம் இருந்தால் கவனம் செலுத்த முடியாமல் போகலாம். நினைவாற்றல் குறையலாம். சிறிய விஷயங்களில் கூட தவறுகள் அதிகரிக்கலாம். எரிச்சல், மன அழுத்தம் மற்றும் பதட்டம் அதிகரிக்கலாம். வீணம் ஓட்டுபவர்கள் அல்லது இயந்திரங்களுடன் வேலை செய்பவர்களுக்கு இது மிகவும் ஆபத்தானது. உடலில் ஏற்படும் பாதிப்புகள். தூக்க குறைபாடு நீண்ட நாட்கள் தொடர்ந்தால் உயர் இரத்த அழுத்தம் வருவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கலாம். இதய நோய் அபாயம் உயரலாம். உடல் எடை அதிகரிக்கலாம், ஏனெனில் பசியை கட்டுப்படுத்தும் ஹார்மோன்களில் மாற்றம் ஏற்படலாம். சர்க்கரை நோய் வருவதற்கான அபாயமும் அதிகரிக்கலாம். அடிக்கடி சளி, காய்ச்சல் போன்ற தொற்றுகள் வரக்கூடும். நல்ல தூக்கத்திற்கு என்ன செய்யலாம்? தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்த சில எளிய வழிகள். தினமும் ஒரே நேரத்தில் படுக்கவும் எழவும். படுக்கும் முன் மொபைல் மற்றும் டிவி பயன்பாட்டை குறைக்கவும். இரவில் அதிக காஃபி அல்லது டீ குடிப்பதை தவிர்க்கவும். இரவு உணவை அளவாகச் சாப்பிடவும். படுக்கை அறையை அமைதியாகவும் இருட்டாகவும் வைத்திருக்கவும். பகலில் சிறிது உடற்பயிற்சி செய்யவும். எப்போது மருத்துவரை அணுக வேண்டும்? குரட்டை சத்தமாக விடுதல், தூங்கும்போது மூச்சு நின்று விடுவது போன்ற அறிகுறிகள் இருந்தால் அல்லது பல வாரங்களாக தூக்கம் வராமல் இருந்தால் மருத்துவரை அணுகுவது நல்லது. இதற்கு சிகிச்சை தேவைப்படக்கூடிய காரணங்கள் இருக்கலாம். நல்ல தூக்கம் என்பது ஒரு ஆடம்பரம் அல்ல, நல்ல ஆரோக்கியத்தின் அடிப்படை. இன்றிரவு முதல் உங்கள் தூக்கத்திற்கு முன்னுரிமை கொடுங்கள். உங்கள் உடலும் மனமும் அதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லும். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிருங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள ஆரோக்கிய தகவல்களுக்கு நிலா அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐ அழுத்த மறக்காதீர்கள். நன்றி.